எல்லாருக்கும் வணக்கம். இப்போது எம்எஸ்டிஸ்ல லாகின் பண்ணி டிரான்சாக்ஷன் ஃபீ எப்படி பே பண்றது அப்படிங்கிறத இப்போ பார்க்குறோம். எம்எஸ்டிஸ்ல லாகின் எப்படி பண்ணணும்னா, நீங்க கூகுள்ல போயிட்டு, கூகுள்னா இப்போ வந்து நீங்க லேப்டாப்லையும் யூஸ் பண்ணலாம், மொபைல்லையும் யூஸ் பண்ணலாம். அதுல போயிட்டு எம்எஸ்டிசி இது போட்டாவே போதும். அதுல வந்து டிஸ்பிளே வரும். ஏன்னா ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால எம்எஸ்டிசி இ காமர்ஸ்னு வருது. அப்படி இல்லைன்னா எம்எஸ்டிசி இ இ ஆக்ஷன் போடலாம், இல்லாத இ காமர்ஸ் போடுங்க. COMMERCE இ காமர்ஸ் அப்படி பற்றி என்டர் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி இ ஆக்ஷன் போர்ட்டல் அப்படின்னு வரும், இல்லைன்னா இ ஆக்ஷன் வரும். நீங்க எதுல வேணா போகலாம். இ ஆக்ஷன்ல கூட போகலாம். இ ஆக்ஷன்ல போயிட்டு இ ஆக்ஷன் ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இப்போ இப்போ ஓப்பன் ஆயிருக்க இ ஆக்ஷன் வந்து இது வந்து காமனான இ ஆக்ஷன். ஸோ அதனால இதுல வந்து நீங்க ரிஜிஸ்டரோ நீங்க லாகினோ பண்ண முடியாது. அப்போ வந்து நீங்க என்ன பண்ணா ஹோம் போங்க. ஹோம் போனீங்கன்னா இந்த மாதிரி வரும். திருப்பி ஹோம் போங்க. ஸோ இந்த ஆக்ஷன் வந்து உங்களுக்கு தப்பான ஆக்ஷன். என்னன்னா இந்த இ ஆக்ஷன் போனீங்கன்னா என்ன வரும்னா இது காமனான உள்ள இ ஆக்ஷனா வரும். ஸோ எல்லாரும் இதான் கன்ஃபியூஸ் ஆக்கிறீங்க. காமனான இ ஆக்ஷன்ல போனா நியோமேக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸை வந்து ஏலம் எடுக்க முடியாது, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது. ஸோ அதனால என்ன பண்ணணும்னா, நீங்க நியோமேக்ஸ்க்கு உள்ள ஒரு ஆப் இருக்கு. அது எங்க போகணும்னா, நீங்க இப்படி வெளியே வந்துட்டு ஃபர்ஸ்ட் வெளியே வந்துடணும். ஃபர்ஸ்ட் உள்ள பேஜ் இ ஆக்ஷன் போர்ட்டல் இருக்கு இல்லைங்க, அதுக்குள்ள போகும். இ காமர்ஸ்க்குள்ள இ ஆக்ஷன் போர்ட்டலுக்குள்ள போயிட்டு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் உங்களுக்கு. இப்போ லாகின் பேஜ் இதுல லாகின் பண்ணா இது வந்து நார்மல் லாகின். நார்மலா நீங்க மற்ற ஏலக்குள் விடுறாங்க இல்லையா இ ஆக்ஷன், அந்த இது போகலாம். இப்போ வந்து என்ன பண்ணா ஹோம்ல போகணும். ஹோம் போட்டீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் உங்களுக்கு. பேஜே ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி இதுல போயிட்டு இங்க இ ஆக்ஷன் இருக்கு பாருங்க. உங்களுக்கு லெஃப்ட் சைட்ல லாஸ்ட்ல கீழே இ ஆக்ஷன் அது கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராப்பர்ட்டிங்கிறது வரும். இந்த ப்ராப்பர்ட்டி கிளிக் பண்ணீங்கன்னா அதுல இருக்கிறதுல காமன் போர்ட்டல், ப்ராப்பர்ட்டி போர்ட்டல். ஸோ ப்ராப்பர்ட்டி போர்ட்டலுக்குள்ள இருக்கு. இங்க பிளிங்க் ஆகிட்டு இருக்கு பாத்தீங்கன்னா நியோமேக்ஸ் நியூ குரூப் ப்ராப்பர்ட்டி சேல் அப்படின்னு அதை கிளிக் பண்ணாவே போதும். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி லாகின் பேஜ் வந்துடும். இதுதான் வந்து நியோமேக்ஸோட லாகின் பேஜ். வெல்கம் டு நியோமேக்ஸ் குரூப் ப்ராப்பர்ட்டி சேல்ஸ் இருக்கு இல்லையா, இதுதான் நியோமேக்ஸ். இதுல நேம் பாஸ்வேர்ட் போட்டுட்டு இதுல இருக்கிற கேப்சர்ஸ் இருக்குங்களா 6 அதை வந்து டைப் பண்ணிருந்தா உங்களுக்கு வந்து ஓடிபி வரும் மொபைலுக்கு, ரிஜிஸ்டர் மொபைலுக்கு. அந்த ஓடிபியை இங்க டைப் பண்ணணும். அந்த ஓடிபி டைப் பண்ணதுக்கு அப்புறம் சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து அந்த இது கஸ்டமர் சர்வீஸ்ன்னு வரும். இதை நீங்க ஓகே கொடுத்துருங்க. இந்த பேஜ் வரும். இதுதான் வந்து லாகின் பண்றதுக்கான வழிமுறை. இவ்வளவுதான். இதெல்லாம் சிம்பிள். இந்த லாகினை வந்து நிறையவே தெரியாம இருக்கீங்க, நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு. நன்றி, வணக்கம்.